தீக்ஷனா. நான் வந்து சிவராம் கலைக்கூடத்தில் 10 வருஷமாக ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்து நிறையா சம்மர் கேம்ப்பு, நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராயிங் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம பொருணை நதிக்கரையில் வந்து பொருணை நதியை பார்த்துட்டு அப்படியே நேரில் வச்சு வரைகிற மாதிரியான ஒரு கிளாஸு. இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய ஸ்பாட் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோம். நெல்லையப்பர் கோயிலில் உள்ள சிற்பங்கள் எல்லாத்தையும், கோயில் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். கிருஷ்ணாபுரம் போயிட்டு அங்கே உள்ள சிற்பங்களையும் வரைஞ்சிருக்கோம். நம்ம பொருணை நதியை வரையலைன்னா எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் மார்னிங் 6:30 இப்போ வரைக்கும் நாங்கள் எல்லாருமே வாட்டர் கலர், பென்சில் ஷேடிங், சார்கோல், பென் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டான டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கில் வந்து நாங்கள் வந்து பொருணை நதியோட அழகை வரைஞ்சிட்ருக்கோம். பொருணை நதினாலே அழகு தான். ஆனால் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பொருணை நதியில் நிறையா துணி வேஸ்ட்டு, பிளாஸ்டிக்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் தவிர்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த பிக்சர் வரைகிறதுனால மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. வணக்கம், என் பேர் காதர் ஹசீனா பேகம். நான் இந்த சிவராம் கலைக்கூடம்ங்கிற ஆர்ட் கிளாஸில் வந்து 8 இயர்ஸாக ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்பாட் ஸ்கெட்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத யோசிக்கும் போது தாமிரபரணி ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் ஸ்பாட் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தடவை நான் வந்து வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நிறைய பேர் சார்கோல் ஸ்கெட்ச் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிக்சர் வரையும்போது ரொம்ப மனசுக்கு ரிலாக்ஸாக, பீஸ்ஃபுல்லாக அப்படி இருக்குது. இன்னும் இந்த அழகை பார்க்கும்போது ட்ரெயின்லாம் போகுது. இந்த சைடில் அந்த பிரிட்ஜில் ட்ரெயின் போகுது. இன்னும் இந்த சீனரியை பார்க்கும்போது கொஞ்சம் டர்ட்டியாக வேஸ்ட் திங்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் இன்னும் மாற்றிக்கணும்னு நான் விரும்புகிறேன். என் பேர் மஹிஷா. நான் வந்து சிவராம் கலைக்கூடத்தில் 8 வருஷமாக படிக்கேன். நாங்கள் நிறைய ஸ்பாட் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் திருநெல்வேலியில் பொருணை நதியை போட்டுற மாதிரி ஒரு ஸ்பாட் ஸ்கெட்ச். இது வந்து ரொம்ப பொருணை நதி வந்து ரொம்ப அழகான நதி. இங்கே வந்து மலை எல்லாம் அழகாக இருக்கிறதுல நாங்கள் வரையணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து வரைஞ்சோம். ஆனால் எங்கள் மனசில் வந்து கொஞ்சம் ஒரு கவலை இருக்கிறது என்னென்னா, இங்கே இருக்கிற நெகிழி குப்பைகள், அப்புறம் பழைய துணிகள், இதெல்லாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பொருணை நதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.